கத்தரை விசுவாசி என்று சொல்லுவார். மேஜையில சாப்பாடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்ம துதி எப்படி? புரியாணியை கண்டா அப்பா புரியாணியை கொண்டு வச்சுட்டீங்கன்னு சொன்னா இங்க துதி விழும். பயங்கர துதி துதி என்று சொன்னா சத்தம் விழும். முதல் நிக்கலாம் துதி பாட்டு ஏன்டா என்ன தெரியுமா? சந்தோஷத்துல துதிக்கிற என்ன சந்தோஷம்? புரியாணி கிடைக்க ஆண்ட சொல்றான், எழுந்து போகிற போஜனத்துக்காக நீங்க துதி செய்யலாம். புரியாணி கிடைக்க போகுது. ஒருவேளை துதிக்கிற நல்லா துதிக்கிறாக்களை வீடியோ பண்ணி செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும் என்று சொன்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. துதியின் ரகசியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவன் தாவீதை நெருங்கி வந்தார். எப்படிப்பட்ட ஆபத்தில் அவரை மீட்க அவர் புறப்பட்டு வந்தார். அவன் பாவம் செய்து ஓடின பொழுதும் சத்துருவின் கையில் அவரை தேவன் ஒப்பு கொடுக்க ஜெபத்தை அவர் சொன்னார். அத்தினோப்பின் ஆலோசனையை என்ன செய்துவிடும்? அப்பமாக்கி போடும். மாற்றினார் இல்லையா? ஒரு ஜெபம் தான், சின்ன ஜெபம். தேவன் அப்படிப்பட்டவர். அவர் நம்முடைய தேவன் சொல்லுது. அவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துவார். இந்த தேவன் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆகவே இந்த விசுவாசம் எனக்குள்ள வேணும். அப்ப நாம் என்ன நினைக்கிறோம்? இப்படி நான் எத்தனை நாளைக்கு தான் காத்திருக்கிறேன்? ஆண்டவர் தெரியும். உண்மை உள்ளவன் என்று காணும் வரைக்கும் நீ காத்திருக்கிறேன். எத்தனை நாளைக்கு தான் நான் காத்திருக்கிறது? காத்திரு. ஆண்டவர் சொன்னார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே என்ன செய்யுங்க? எடுத்துக்கொள்ளுங்க. அதை வாய்ச்சி நாம் முடிப்போம். அதை வாய்ச்சி நாம் முடிவுக்குள்ளாக கடந்து செல்வோம். 31 கடைசி. 31 கடைசி. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். இந்த வசனம் பல இடங்களில் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும், அவருக்கு காத்திருக்கிற எல்லாரும் என்ன செய்யலாம்? திடமனதாயிருங்கள். அப்ப காத்திருக்கிறதுல ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ திடமனதாயிருக்கிறவர்கள், நீ காத்திருக்கிற காரியம் உனக்கு வரப்போகுது. அதனால நீ என்ன செய்? திடமனதாயிரு. அவர் யாரா? அவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இதயத்தை அவர் உற்சாகப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார். என்ன நீ யாருக்கு காத்திருக்கிறாய்? கர்த்தருக்கு காத்திருக்கிறாய். என்று அவரை நம்பி இருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்பி இருக்கிற ஒருவரும் கைவிடப்படுவதில்லை. அதனாலே ஆண்டவர் சொல்றார், நீ கர்த்தருக்கு காத்திருந்தா எப்படி திட்டமானதாய். பல இடங்களில் இந்த வசனம் சொல்லப்பட்டது. சங்கீதத்துல பல இடங்களில் சொல்லப்பட்டது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே திட்டமானதாயிருங்கள், உறுதியாயிருங்க, பயப்படாதிருங்க, தள்ளாடக்கூடாது. காத்திருக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் புதுபலன் உண்டு. வேதம் ஏசாயா சொல்லுகிறார், அவருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். ஆகவே நமக்கு நேரம் கடந்து போகிறபடி நாம் கர்த்தருடைய சமூகத்தில்